ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினி கெத்து. பிபி ஜோடிக்கு அமீர் பாவனிக்கு லவ் ப்ரப்போசல் பண்ணதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை, அமீர் பாவனி டான்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஜட்ஜஸோட கமெண்ட்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு. ஏன் அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன எஃபர்ட் போட்டாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அமீர் கோரியோகிராஃபியில் எந்த குறையும் சொல்ல முடியல. இன்ஃபேக்ட் நிறையா சம்மர் சால்ட்டு, அதுக்கப்புறம் தூக்கி சுற்றுறது, அதுக்கப்புறம் மேலேருந்து குதிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருந்தாரு. அது கொஞ்சம் அக்ரோபேட்டிக்காக இருந்ததுன்னு மட்டும்தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. டான்ஸ் போர்ஷனில் பாவனியை மொத்தமாக ஒரு கழுத்தில் தூக்கிட்டே ஆடின மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் தான் இருந்ததுன்னு சொல்லணும். பட் ஜட்ஜஸ் ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணுறீங்க அமீர், ஆனால் பாவனி உங்களுக்கு ஈடு கொடுத்து ஆட முடியல. அதே மாதிரி நீங்கள் டான்ஸராக பண்ணதோட கோரியோகிராஃபராக நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டர் மொமெண்ட்டை கொண்டு வரதுக்காக ராஜுவும் பிரியங்காவும் சேர்ந்து லவ் ப்ரப்போசல் பண்ணுங்க பாவனிக்கு, நீங்கள் எப்போ முதல்ல அவங்கள பார்த்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவர் உடனே ஒரு ரொம்ப கவிதை மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு பாவனியை பிபியில் உள்ள நுழையும் போது ஸ்கூல் டாஸ்கில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே ஐயோ அந்த கண்ணை பாரியா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அவங்க இருந்தாங்க. நிஜமாவே பார்த்த உடனே விழுந்துட்டேன்னு சொல்லணும். அப்படின்னும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட கண்ணு தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. என்னது ஒயிட்டு கண்ணில் அந்த பிளாக் சர்க்கிள் பக்கத்தில் ஒரு மார்க் இருக்கிற அளவுக்குலாம் யோசிச்சிருக்காரா அப்படின்னு எல்லாரும் ஐயோப்பா இதெல்லாம் முடியலப்பா, ஏன்டா அவ்வளோ டீப்பாவாடா போய் பார்த்தேன் அப்படின்னு ராஜுலாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆமாம், நான் லவ் பண்ணுற பொண்ணை நான் அப்படி பார்க்காம வேறு எப்படி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு பாவனி லிட்ரலாக ரொம்ப வெக்கப்படுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது லிட்ரலாக ரொம்ப ஜொல்லு வலி இதுப்பா அவனுக்கு, கொஞ்சம் தொடச்சிக்கோ அப்படின்னு பிரியங்காவும் நடுவில் பிட்டை போட்டோன்னு. ஆனால் பாவனியோட எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது ரொம்பவே வெக்கப்பட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது. அது ஒரு சின்ன லவ் ப்ரப்போசலை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப க்யூட் மொமெண்ட்ஸ் பாவனியும் அமீருக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி அந்த டான்ஸ்லேயும் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேபி அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் அவங்களுக்கு இன்னும் பெட்டராகவே நல்ல கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அமீர் எவ்வளோ ஒரு நல்ல டான்ஸர்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாவனிக்கு டான்ஸே தெரியாமல் அவருக்கு ஈடு கொடுத்து நிறையாவே ட்ரை பண்ணி ஆடுறாங்க. 2 ரவுண்ட் தானே அங்கே முடிஞ்சிருக்கு. போக போக நிறையா ரவுண்ட்ஸ் வரும். யாருக்கு தெரியும், வின்னராக கூட அவங்க வரலாம். அதே மாதிரி ரீசெண்டாக பாவனியோட ஃபேன்ஸ் நிஜமாவே நீங்கள் அமீரை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பாவனி எனக்கு அமீரை பிடிக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டோன்னா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சீக்கிரம் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும்.